பழச்சாறுகள் போன்ற உணவுகளை நீங்கள் அதிகமாக 60% மேலே கன்சியூம் பண்ணணும். அப்போ தான் நம்ம ரத்தம் சுத்தமாகி நம்ம உடம்பு பூரா எல்லா நாடி நரம்புகளையும் பாய முடியும். ஓகே, அடுத்து 4வது விஷயம், டூ யர் ரெகுலர் ஸ்டொமக் வாஷ். நம்மளுடைய வேரிகோஸுடைய முதல் பதிவில் கேஸ்டர் ஆயிலையும் வேப்பலை மாவிலை பயன்படுத்தி ஒரு ஸ்டொமக் வாஷ் சொல்லி கொடுத்தோம். அதை பயன்படுத்தி நிறைய பேர் இது வந்து நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை ரெகுலராக வாரத்துக்கு ஒரு வாட்டி பயன்படுத்துங்க. இன்க்ரீஸ் ப்ரோபியாட்டிக் ஃபுட். நம்மளுடைய வேரிகோஸ் வெயின் வீடியோ எல்லாத்துலேயுமே ப்ரோபயாட்டிக் உணவான கூளை எப்படி தயார் பண்ணணும், எப்படி பயன்படுத்தணும்னு தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ அதை ரெகுலர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் தான் நம்ம உடம்புடைய ஹீலிங் ஏஜென்ட் அப்படிங்கிறத நீங்கள் அனுபவபூர்வமாக உணர முடியும். 6வது விஷயம், குவிட் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங். இது கண்டிப்பாக ரத்தத்தை கெட்டு போக வைக்கும், நம்முடைய ரத்தத்தின் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் லெவலை குறைக்கும். அதனால் இந்த 2 விஷயத்தையும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்து இந்த